எனதருமை நண்பர்களே, வழக்கறிஞர்களே, இளம் வழக்கறிஞர்களே, சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அதாவது, திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு, எங்கே வேணாலும் ஓடு, உலகத்தின் எந்த மூலைக்கு வேண்டுமென்றாலும் ஓடி வருமானம் ஈட்டலாம், பொருள் ஈட்டலாம், ரைட். ஆனால் ஈட்டுகின்ற பொருளை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய கலை. ஒரு சின்ன உதாரணம் வச்சு நம்ம சின்ன ஒரு வழக்கை வச்சு பார்த்தோம்னா, கிண்டியில் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனத்தை எட்வின் இளையராஜா என்கின்ற வைத்து நடத்துகிறார். அவர் என்ன வகையான நிறுவனம் வைத்து நடத்துகிறார் என்றால், இன்டீரியர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்துகிறாரு. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் செய்கிறார். சரி, கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், நம்ம பேப்பரெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அரசு நிறுவனங்களுக்கான டெண்டர் ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறார், ரைட். எடுத்து அதை சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. யார் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, பிரவீன்குமார், சுரேஷ்குமார், முஜுபிதீன் அப்படின்ற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப் கான்ட்ராக்டுக்கு கொடுக்குறாரு. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கில் அவர் கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அந்த கான்ட்ராக்டில் அவருக்கு லாபம் ஈட்டுகிறார். அதை எடுத்து சப் கான்ட்ராக்டர், அதுக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு என்ன லாபம் வருமோ இந்த தொகைக்கு நீங்கள் செய்து கொடுங்கள் என்று அவருக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறார். அதில் பணங்கள் கொடுக்குறார், ரைட்டு. மனிதன் எங்கெங்கே ஓடி ஓடி தான் பொருள் ஈட்டுகின்றான், சம்பாதிக்கின்றான். சம்பாதிக்கிற பணத்தை எப்படிலாம் தெரியாமல் இந்த ஏமாற்றுதல் அப்படின்றது எப்படிலாம் வருதுன்னா, இது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு புரியும். இந்த சப் கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சில விஷயங்களை ஐஓசிக்கு இன்டீரியர் கான்ட்ராக்ட் இதெல்லாம் செய்யுங்க, இத்தனை கோடி, நான் 40-50 கோடி கொடுக்குறேன், 43 கோடி அவருக்கு கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருடைய நிறுவனம் இருப்பது கிண்டி, இந்த சப் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிற இடம் வல்லூர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே உள்ளே போய் அவங்க இன்டீரியர்லாம் பண்ணணும். பணிகளை முடித்தது போலவே கையெழுத்தெல்லாம் வாங்கி டாக்குமெண்ட்லாம் கிரியேட் பண்ணி இந்த நிறுவனத்திட்ட கொடுத்துட்டு அதுக்கு என்ன பணமோ அதை வாங்கிடுறாங்க. அதை ஆடிட்டில் பார்க்கும்போது தெரிகிறது, கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் இவர் ஏமாந்துட்டார் அப்படின்னு ஒரு தெரியுது. சரியா? அதான் சொல்லுவாங்க, பணம் சம்பாதித்தால் மட்டும் போதாது, அந்த பணத்தை பத்திரப்படுத்தவும் தெரிய வேண்டும். அது ஏமாத்திட்டு போயிட்டான் ஒன்று, ரைட். அடுத்து சொல்கிறாங்க, இப்போது இதை எட்வின் இளையராஜா ஏதோ கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி ஹீ லாட்ஜ்ட் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்த உடனே ஆவடி குற்றப்பிரிவு அதில் ஒரு நபர் மட்டும் தான் கைது செய்து மீதி நபர் தேடிட்டு இருக்குது, ரைட். 15 கோடி ரூபா நஷ்டம், 15 கோடி ரூபா ஏமாத்திட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த எட்வின் இளையராஜா அந்த நிறுவனம் வச்சு நடத்துகிறார் இல்லையா, இந்த ஒப்பந்ததாரர் அலுவலகம் வச்சு நடத்துறாரு இல்லையா, அவருக்கு எவ்வளோ வியாபாரம் பாதிக்கப்படும், எவ்வளோ சமுதாயத்தில் பேர் கட்டணும். வியாபாரம் என்று ஓடிக்கொண்டு இருக்கும்போது சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய அடுத்த நிலை ஒப்பந்ததாரர்களோ அல்லது பணியாளர்களோ அல்லது தொழிலாளர்களோ அவர்கள் எவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த சப் கான்ட்ராக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் அது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் இதில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், அதாவது கிரியேஷன் ஆஃப் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். நீங்கள் எந்த கோர்ட்டில் போய் கேஸ் இருந்தாலும் உங்களுக்கு 5 வருஷம் கண்டிப்பாக கொடுப்பாங்க, சாலிடாக கொடுப்பாங்க 5 வருஷம். இது குற்றவாளிகள் தரப்பிலிருந்து பார்க்கும்பொழுது இருக்கின்ற நிலை உங்களுக்கு 5 வருடமோ 6 வருடமோ நிச்சயமாக சிறை தண்டனை உண்டு. இதில் தப்பிக்க முடியாது, ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணால். சரி, ரைட்டு. அடுத்தது ரெக்கவரி பார்ப்போம். ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணால், ரைட்டு. 15 கோடி அபேஸுங்க. இப்போ ப்ராசிக்யூஷன் குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அடுத்தது என்ன நடக்குன்னா, அவர் போய் ஜெயிலில் இருப்பார். அடுத்து ஒரு அப்பீல் போடுவார், அந்த அப்பீலில் பெயிலில் வருவார், ரைட். குற்றம் செய்தவர் ஒரு நல்ல தொழில் பண்ணும்போது அந்த தொழிலை என்ன சொல்லுவாங்க, அந்த மரியாதையை காப்பாற்றி கொண்டு தொழிலை செய்து மேற்கொண்டு சம்பாதித்து கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதே போல் ஒரு தவறு செய்து ஒரு சிறை தண்டனை பெற்று அதுக்கப்புறம் ஒரு ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு அப்பீலுக்கு போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகணும். எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, தண்டனை கொடுத்தது சரிதான். இதுக்கு சின்ன உதாரணம் சொல்ல போனாலும் சரவணபவன் ஹோட்டல் அதிபர் ராஜகோபால் வழக்கை சொல்லலாம். எத்தனையோ கோடி பணம் இருந்தும் உச்சநீதிமன்றம் வரை அவர் வழக்கு சென்றும் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கடைசியில் உச்சநீதிமன்றமும் தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம் பண்ண உயிரை விட்டார், கன்ஃபார்ம் பண்ண உடனே இறந்து விட்டார், கன்ஃபார்ம் பண்ண உடனே. அது இதே போல தான் வாழுகின்ற காலத்திலேயே வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது நமது கையில் தான் இருக்கிறது. சரி, இது குற்றவாளிகள் பக்கம். அதில் ஒருத்தன் தான் சிக்கியிருக்கிறான், இன்னும் 2 பேர் சிக்கலை, அவங்க அப்ஸ்காண்டு, ரைட்டு. எத்தனை வருடம் அவங்க தலைமுறையாகவே ஓடி வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க, இருக்க முடியாது. நெக்ஸ்ட் இப்போ இந்த பணத்தை வச்சு பாருங்க, 15 கோடி ரூபாய் பணம் விட்டார் பாருங்க, அதுக்கு என்ன ரெக்கவரி? நோ மோட் ஆஃப் ரெக்கவரி. அந்த பணம் விட்டது தான். அது என்ன சொல்லுவாங்க, நான் இங்கே செலவு பண்ணிட்டேன், அங்கே செலவு பண்ணிட்டான், இப்போ வாங்க முடியுமா உங்களால்? ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 15-20 வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணபவன் பாருங்க,
சரவணா ஸ்டோர் அதுலேருந்து ஒரு 80 லட்சம், அப்போது 20 வருஷம் முன்னாடி 80 லட்சம் பெரிய பணம். அந்த 80 லட்சத்தை வந்து ராபரி பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ராபரி எடுத்த பணம் வந்து குற்றவாளிகள் எங்கேயுமே சிக்கலை, மாட்டல. இந்த குற்றவாளிகள் வந்து ஒரு ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் வந்து சிக்கிறாங்க, ஆந்திராவில் சிக்கிறாங்க. ஆந்திராவில் வந்து எப்படி அந்த குற்றவாளிகள் சிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கார்பியோ கார் 5 லட்சத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுல அவங்களுக்கு கூட தகராறு வருது, பணத்தை பிரிச்சுக்கிறதுல அவங்களுக்கு கூட ஒரு தகராறு வருது. அப்போ வந்து என்னடா சண்டை போடுகிறீங்கன்னு போலீஸ் வந்து கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் இந்த இடத்துல கொள்ளாச்சோம், அதில் எங்களுக்கு ஷேரில் பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் இவங்க வந்து எங்கே போனாலும் என்றைக்கு இருந்தாலும் அவங்க வந்து காவல்துறை வசம் சிக்கியே தருவார்கள். ரைட்டு. இப்போ இவரோட பணம் ரெக்கவரி ஆகும், அவன் செலவு பண்ணிட்டா எங்கேருந்து பணம் ரெக்கவரி ஆகும்? ஸோ பணம் வந்து எடுப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இதை போன்று இதில் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த பக்கம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்தோம், ஆமாம் தே வில் எஸ்கேப். இப்போ ஐஓசி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, சரி எனக்கு நீ இப்போ செஞ்சு கொடுக்கலன்னு ஃபர்தர் பில்லை ஹோல்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், எனக்கு நீ செஞ்சு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் விட்டது தான், இந்த வழக்கு தான் நடக்குமே தவிர இவங்க சிறை தான் செல்வார்களே தவிர அந்த 15 கோடியை வந்து ரெக்கவரி பண்ண முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்வியே. ஆகவே நண்பர்களே, இதை போன்று வந்து ஒரு ஒப்பந்தமாகட்டும் அல்லது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், கூடிய மட்டும் நமது மேற்பார்வையில் நீங்கள் ஒரு சப்கான்ட்ராக்ட் கொடுத்தா கூட உங்களது மேற்பார்வையிலேயே செய்து அதனை வந்து பார்த்து கொள்வது மிக நலம். அப்படி எச்சரிக்கையாக இருக்கும் பட்சத்திலே பணவரியம் என்பதை நாம் தவிர்க்க முடியும். வணக்கம் நண்பர்களே.